ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நைட்டி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஸ்டிச்சிங்கும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சைஸ் வந்து XXL சைஸு. நான் வந்து ஒரு 3 மீட்டர் வந்து கிளாத் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த 3 மீட்டர் கிளாத்தை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு 2 பிட் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த 2 பிட்டையும் கொஞ்சம் டிசைன் பண்ணி அந்த மிஸ்மேட்ச் பண்ணி அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நைட்டி கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அளவு நைட்டி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்கள்கிட்ட அளவு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த அளவுகள் தான் நமக்கு வந்து தேவைப்படும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து எனக்கு இந்த 3 மீட்டருக்கு மொத்தமாக வந்து 57 சென்டிமீட்டர் வந்து இந்த கிளாத் இருக்குது. நான் வந்து சரி எனக்கு கொஞ்சம் நல்லாவே பெருசாக கீழே இறக்கமாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து 57 சென்டிமீட்டரும் வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து எந்த மெத்தடில் நான் வந்து கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ப்ளைனாக வந்து கட் பண்ணாமல் இப்போல்லாம் வந்து ட்ரெண்டிங் மாடலில் இருக்குது இல்லைங்களா, ஃப்ராக் நைட்டி, அந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து இதோட ஹைட் வந்து எனக்கு 57 இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஹைட் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நமக்கு நான் அந்த மேல் பாடி வருது இல்லைங்களா, பாடி நைட்டி வந்து நம்ம வந்து ஃப்ராக் நைட்டி மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலேருந்து கீழே வரையும் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு நான் வந்து ஒரு 18 சென்டிமீட்டர் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து என்னோட மெஷர்மெண்ட். உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த மேலேருந்து கீழே வரையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு எனக்கு மொத்தமே வந்து ரெடி அளவு. நான் அளவு நைட்டி வச்சு தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த அளவு நைட்டியில் வந்து எனக்கு ஒரு 13 இன்ச்சஸ் வந்து வந்தது. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 or 2 இன்ச்சஸ் வந்து நம்ம உள்ளார கிளாத் விட்டுக்கலாம். இல்லை 1 இன்ச் போதும் அப்படின்னாலும் 1 இன்ச் வந்து விட்டுக்கலாம். இந்த கிளாத் வந்து நமக்கு தண்ணியில் போட்டால் சுருங்குமா இல்லையா அப்படின்னு வந்து தெரியலை. அதனால வந்து நான் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் விடுறேன். ஒருவேளை நமக்கு சுருங்குச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டைட் ஃபிட்டிங் அந்த மாதிரி வந்து எதுவும் ஆயிடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக தான். அடுத்து கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச் டு 8 சென்டிமீட்டர். இந்த சைடில் வந்து 3 சென்டிமீட்டரும் பக்க கழுத்து வந்து 8 சென்டிமீட்டரும். அப்புறம் முன் கழுத்தோட உயரம் வந்து 6 இன்ச்சு. பின் கழுத்து வந்து எப்பயுமே நைட்டியில் நமக்கு மேலால தான் இருக்கும். நான் வந்து பேக் நெக்கையும் வந்து 6 இன்ச் எடுத்துக்கிறேன். கையோட நீளம் வந்து நமக்கு என்னென்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து 9 சென்டிமீட்டர் எடுத்திருக்கிறேன். கையோட சுற்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி அளவு வந்து 15 சென்டிமீட்டர் வருது. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்ம வந்து உள்ளார தையலுக்கு வந்து விட்டுக்கலாம். ஆம்கோலோட சுற்றளவு. அப்புறம் இது வந்து ஃப்ராக் நைட்டி தான் அப்படிங்கிறதுனால இந்த சைடில் எல்லாமே வந்து நம்ம வந்து லூஸ் ஃபிட்டிங் தான் கொடுக்க போகிறோம். ஃப்ராக் மாதிரி ஃபுல் டைப்பில் தான் வந்து பிடிக்க போகிறோம். அதனால வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நான் அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ வாங்க கட்டிங் வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து தேவையான இந்த மெஷர்மெண்ட் மட்டும் இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம வந்து நைட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த 2 நைட்டியுமே வந்து ஒன்றா தான் போடுறேன் கட்டிங்காக. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 மீட்டர் இருக்குது. இந்த 3 மீட்டரையும் இப்படி 2ஆ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ பாருங்க இப்படி 2ஆ ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ இந்த கரை பக்கம் 2ஐயும் இந்த பக்கம் வர மாதிரி, க்ளோசிங் சைடு வந்து என் பக்கம் இருக்குது, கரை சைடு வந்து இந்த சைடில் போயிடுது, எனக்கு ஆப்போசிட் சைடில் வந்து போயிடுது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம கரெக்டா போட்டுடலாம். மேல இருந்து கீழே வரையும் கரெக்டா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ போட்டாச்சு. இதுல ஹைட்டுக்கு எதுக்காவது நமக்கு வந்து கொஞ்சம் பத்தலை முன்ன பின்ன வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பிட் எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்க நம்ம இந்த மாதிரி விரிச்சோம் அப்படின்னா அதையே நான் அப்படியே 2ஆ ஃபோல்டு பண்ணி கரை சைடு என் பக்கமும் கரை சைடு அந்த சைடு ஃபோல்டிங் வந்து என் பக்கம் வந்து வச்சிருக்கேன். எங்கேயாவது வந்து துணி கிராஸ்ல வந்த போது அது மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கிளாத் வந்து கோணையா போயிருந்தது அப்படின்னா
அதை சரி பண்ணிக்கோங்க. இப்போ போட்டாச்சு. போட்டு இப்போ அளவெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே பாட்டமை கரெக்ட் பண்ணி ஈவன் பண்ணி கட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம மேல இருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து 3 இன்ச் அகலம் வந்து கொடுத்துருக்குறேன். 3 இன்ச் அகலம். அதுக்கடுத்து இதோட பக்க கழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச் அகலம். அப்புறம் முன்கழுத்து பின் கழுத்தும் நான் 6 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து 6 இன்ச்சஸில் நான் வந்து வச்சு ரவுண்ட் நெக் மாதிரி கொடுத்துட்றேன். அடுத்து ஆம்கோலோட உயரம் வந்து எவ்வளோ வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச் வந்து வருது. இதே 8 இன்ச் வந்து நான் வச்சிட்றேன். அடுத்து இந்த சைடில் வந்து நம்ம அந்த ஆம்கோலுக்குள்ளார கொடுக்கறது வந்து 1 இன்ச் 1.5 இன்ச் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வந்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் தான் நம்ம வந்து கை பாட் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து அளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். கையோட லென்த் வந்து எனக்கு 9 இன்ச்சு. இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5 இன்ச் வந்து ரெடி அளவு. எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 9 இன்ச் வந்து வச்சுக்கலாம். ஒரு 1.5 இன்ச் வந்து நான் சேர்த்தி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த சைடில் 9ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இன்ச் வந்து வரும். 4 4.5 அப்படி வரும். அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா கை நமக்கு இவ்வளோ தூரம் வந்து வருது. இந்த சைடில் நம்மளோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு ப்ளஸ் வந்து 14. அதுக்கடுத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா 15. 13 இன்ச் ரெடி அளவு. எக்ஸ்ட்ராவா 2 இன்ச்சஸ் 15 வந்து வருது. அப்போ நமக்கு இவ்வளோ தூரம் இந்த இடத்துல வந்து தேவைப்படுது. அப்போ அதனால இந்த வளைவை நம்ம இன்னும் கொஞ்சம் இப்படி வந்து கம்மி பண்ணி இப்படி வந்து வளைஞ்சிக்கலாம். நமக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து இந்த வளைவு வந்து கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா இன்னும் ஒரு 1 இன்ச் 2 இன்ச் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வர டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1 இன்ச் வருது அப்படின்னா இதோட நெக்கோட ஹைட்டை வந்து ஒரு 1 இன்ச் கீழே இறக்கிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியா போயிடும். இல்லை அந்த மாதிரியும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதோட ஹைட் வந்து எடுத்துடலாம். இல்லை ஒரு வேளை நமக்கு இது வந்து இவ்வளோ அகலம் வந்து வேணாம் அப்படின்னாலும், இல்லை நீங்கள் அகலத்தை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவே வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நான் அளவு நைட்டியிலேருந்து தான் எடுத்தேன். இந்த அளவுக்கு இறக்கம் வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி நான் வளைவு கொடுத்துட்றேன். ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதிலிருந்து 18 சென்டிமீட்டர் நமக்கு என்ன அளவு வேணுமோ நம்ம வந்து அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு மேலே பாடியோட ஹைட்லேருந்து எவ்வளோ தூரம் வந்து வேணும் அப்படிங்கிறது, அந்த ஃப்ராகுக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டு நான் வந்து 18 இல்லைன்னா 17 அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிறேன்.
நமக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ச் வந்து போயிடும் மேலேயும் கீழேயும் பிடிச்சு தைக்கும்போது. அதனால நான் வந்து 18 இன்ச் வந்து வச்சிடுறேன். சேம் அதே மாதிரி தான் 13 இன்ச் ரெடி அளவு. எக்ஸ்ட்ராவாக நான் வந்து 13ங்கிறது நம்ம வந்து 14 ஒரு இன்ச் வந்து உள்ளார துணி விட்டுக்கலாம். இதுவும் 14 14.5 வந்து வருது. அதுக்கப்புறம் இந்த சைடில் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2-3 ஃப்ளீட்ஸ் தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 இன்ச்சஸ் தான் வந்து கேப் வந்து இருக்குது. 3 இன்ச் வருது. 3 நமக்கு வந்து 6 இன்ச் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கண்டினியூவாக ஒரே இதே தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே நீங்கள் இறக்கத்தை கொண்டு போய் இதுவரையும் வச்சு நீங்கள் ஒரே ட்ரெஸ்ஸாகவும் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம வரைஞ்சதை கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நெக்கோட ஷேப்பை வந்து கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வளைவு கொடுத்த இடத்தையும் கட் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம எடுத்துடலாம். ஸ்லீவையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி வந்து மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லீவ் கட் பண்ணிட்டு இதில் ஒரு தடவை சும்மா அப்ராச்மெண்ட்டாக வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக வருதா அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் இது வரையும் வருது, நமக்கு சரியாக இருக்கும். அடுத்து மீதி இருக்கிறது ஃப்ரீ சைஸ் தான். அதை அப்படியே நம்ம வந்து ஒரு 2-3 ஃப்ளீட்ஸ் மட்டும் சென்டரில் பிடிச்சிட்டு அப்படியே வந்து அந்த 3 இன்ச் 6 இன்ச்சுக்கு மட்டும் ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதுக்கு வந்து இப்போ இந்த பாடி வருது அப்படின்னா இதுக்கு மேலே பாட்டுக்கு நான் இதை தான் வந்து கொடுக்க போகிறேன். இந்த டாப்பு இந்த கீழே வர்றதுக்கு இந்த இதோட ஸ்லீவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த ஸ்லீவை நான் வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ அது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதே மாதிரி இப்போ இந்த பாட்டுக்கு நான் வந்து இந்த பாட்டு வந்து மேலே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதை கொடுத்துட்டு இதோட ஸ்லீவுக்கு இதை வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் காம்பினேஷனில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதோட கண்டினியூவாக வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கையும் காட்டுறேன். இப்போ 2 நைட்டியுமே கட் பண்ணியாச்சு. இதோட ஸ்டிச்சிங் பார்த்தலாம். 2க்குமே சேம் வந்து ஒரே கலர் நூல் தான் போட்டிருக்கா. அதனால் வந்து டபுள் பாபின் வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன். இதோட மெட்டீரியல் கிளாத் நேம் வந்து எனக்கு தெரியலை, நிறைய நேம் இருக்குமோ என்னமோ தெரியலை. நானும் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக மெட்டீரியல் எடுத்து வந்து நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது தான். ஆனால் நைட்டி மெட்டீரியல் அப்படின்னு தான் வந்து நான் சொல்கிறது.
இது வந்து நான் வந்து ஒன்று வந்து நைட்டி மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் ட்ரெஸ் மாதிரி பேண்ட்டும் டாப்பும் வரும் இல்லைங்களா, ஷர்ட் மாதிரி அந்த மாதிரி மாடலில் தான் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் அது எப்படி எனக்கு அளவு போட்டு பார்த்தாலுமே வந்து அந்த 3 மீட்டர் அப்படிங்கிறது பத்தவே இல்லை. ஒரு 4 மீட்டராக இருந்தது அப்படின்னா வந்து சரியாக இருந்திருக்கும். இல்லை ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு அரை மீட்டராவது வந்து தேவைப்பட்டிருக்கும். நம்ம பேண்ட்டுக்கு ஒரு 2 மீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் டாப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 மீட்டராவது நமக்கு வந்து வேணும். அப்போ தான் வந்து டபுள் எக்ஸல் சைஸ் அப்படின்னா நமக்கு 1.5 மீட்டராவது வந்து தேவைப்படும். அப்போ நமக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் கிளாத் அதிகமாக தேவைப்படும். நான் வந்து 3 மீட்டர் தான் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டையும் ஒரே மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணி இந்த மாதிரி வந்து நைட்டியே வந்து நமக்கு ஃப்ராக் நைட்டி மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தான் இதில் கிளாத் மீதியே வந்தது. எங்கேயுமே வந்து கிளாத் வேஸ்ட்டே நான் வந்து பண்ணலை. இதோட ஹைட் எவ்வளோ வந்ததோ அந்த அளவுக்கு ஹைட் வந்து வச்சுட்டேன். கொஞ்சமாக ஜாயின் போட்டுட்டு நெக்குக்கு இந்த மாதிரி டிசைன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நெக்குக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து வச்சுக்கிட்டேன். நைட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஹோல்சேல் கடைகளில் வந்து கிடைக்கும். நீங்கள் சேலம் சைடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலத்தில் செவ்வாப்பேட்டையில் வந்து கிடைக்கும். செவ்வாப்பேட்டையில் நிறைய கடைங்க இருக்குது, ஹோல்சேல் கடைங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, நூல், ஜிப்பு, கேன்வாஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கடைங்கள்லையுமே வந்து நமக்கு வந்து மெட்டீரியல்ஸும் வந்து தனியாக விற்பாங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து கிடைக்கும். நான் வந்து நிறைய இடம் வந்து கேட்டு அந்த மாதிரி தான் வந்து வாங்குவேன். ரத்தன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வந்து செவ்வாப்பேட்டையில் தேர்முட்டிக்கிட்ட வந்து இருக்கும். அங்கே தான் வந்து நிறைய நைட்டி மெட்டீரியல்ஸு, நெட் கிளாத்து, அப்புறம் வந்து நெட்டில் வந்து டிசைன் போட்ட மாதிரி கிளாத்து, எனக்கு தேவையான சில்க் காட்டன், ஜாக்கெட் பிட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து எங்கள் அத்தை வந்து அங்கே தான் பூ விற்கிறாங்க. அப்படிங்கிறதுனால டெய்லியும் வந்து நான் மெட்டீரியல் ஷாப் போகவும் மாட்டேன். எனக்கு வேணுங்கிறத எழுதி நான் வந்து பின் பண்ணி இது வந்து இத்தனை வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க வந்து பூ விற்றுட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏதாவது டவுட் அப்படின்னாலும் ஃபோன் நம்பர் போட்டு கொடுத்துருவேன். அவங்க வந்து கால் பண்ணி என்ன வேணும் அப்படிங்கிறதையும் வந்து கேட்டுக்குவாங்க. நான் இந்த மாதிரி தான் வந்து ஹோல்சேல் கடைகளில் வாங்கிக்கிறது. அப்பப்போ எனக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி நான் வந்து வாங்கிக்குவேன். நீங்கள் வந்து சேலம் சைடு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செவ்வாப்பேட்டையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா தேர்முட்டிக்கிட்டேயே வந்து நிறைய கடைங்க இருக்குது. அந்த கடைகளில் நீங்கள் வந்து உங்களுக்கு எது வந்து நீங்கள் நிறைய விசாரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இருந்த கொஞ்சம் கிளாத்தையும் நெக் பீஸ் கட் பண்ணதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமேலு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பைப்பிங் தான் வந்து கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கெட்டுக்காக தான் நான் வந்து இந்த கிளாத் வந்து பார்த்தேன். அதையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பேக்கெட் வந்து ஒரு சின்னதாக வந்து வச்சிடலாம் அப்படின்னு. இந்த கிளாத் 3 மீட்டர்லாம் எனக்கு எங்கேயுமே வந்து கிளாத் வேஸ்ட்டே ஆகலை. எல்லாமே வந்து கரெக்டாக போயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் 3 மீட்டர் எடுத்தீங்க அப்படின்னா டபுள் எக்ஸல் சைஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். கைக்கு தான் எனக்கு கொஞ்சம் வந்து பத்தாமல் இருந்தது. நான் கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஃபுல் ஹைட்டையுமே நான் வந்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த கீழ் பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து பிடிக்கணும். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸ்லீவில் ஒரு பாயிண்ட் வந்து மடிச்சிட்டேன். அடுத்து இதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3 ஃப்ளீட்ஸ் இந்த சென்டரில் இருந்து இந்த சைடில் ஒரு 3 ஃப்ளீட்ஸும் இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு 3 ஃப்ளீட்ஸ், மொத்தமாக வந்து 6 ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து வைக்கிறதுக்காக எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 6 இன்ச்சு தான் வந்து இதில் அதிகமாக வந்தது. அந்த 6 இன்ச்சு கவர் பண்ணுறதுக்காக நான் ஒரு 5-6 ஃப்ளீட்ஸ் வந்து வச்சு இந்த மாதிரி வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுட்டேன். நீங்கள் வந்து நைட்டி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே கஸ்டமருக்கு நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு சும்மா நைட்டி ஏதாவது தையல் போட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கே வந்து நான் வந்து 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன். தையல் வந்து ஆம்கோல் கிட்ட, ஷோல்ட்ரு, ஜிப்பு இருந்தால் ஜிப்பு, நெக்கில் டிசைன் இருந்தால் டிசைனு, அதுக்கப்புறமே வந்து சைடு இந்த மாதிரி பிடிச்சி தைக்கிறதுக்கே வந்து நான் வந்து 30 ருபீஸ் வந்து வாங்குகிறேன். எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்லீவு மடித்து ஸ்டிச் பண்ண 10 ரூபாய் வந்து வாங்கிக்குவேன். கீழே பாட்டம் மடித்து தைக்கணும் அப்படின்னா வந்து
ரூ. 10 வாங்குவேன். மொத்தமாக நைட்டி ஸ்டிச்சிங்க்கே வந்து ஒரு ₹50 பக்கமாக வந்து வந்துடும். நான் வந்து இப்போ புதுசு தைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ₹200 வந்து சார்ஜ் பண்ணுவேன். இன்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லாக்கோட வந்து சேர்த்தி தான். ஓவர்லாக் வந்து ஒரு சிலர் வந்து போட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் ஓவர்லாக்கோட சேர்த்தி தான் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நைட்டியில் எல்லா பக்கம் ஓவர்லாக் போடுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து அதுவே வந்து அதிகமாக தான் வரும். இப்போ யாராவது வந்து நான் ப்ளவுஸுக்கு தனியாக ஓவர்லாக் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கே ₹20 வந்து வாங்குறேன். அதே மாதிரி வந்து சுடிதாருக்கு நான் ஓவர்லாக் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா ₹50 வாங்குறேன். அந்த சைஸை பொறுத்து நம்ம வந்து அதுக்கு தனியாக வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ₹200 வந்து வாங்கிக்கிறேன். இதுலேயும் அவங்க ஏதாவது டிசைன் அந்த மாதிரியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10-20 அந்த மாதிரி வந்து அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தி வச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற அந்த கொஞ்சோண்டு கிளாத்தையும் நான் வந்து பேக்கெட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன். இப்போ இது மாதிரி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக தான் வருது. சரி, வர சைஸ் வரட்டும், நம்ம பேக்கெட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே 2ஆக மடித்து நான் அப்படியே பேக்கெட் மாதிரி வந்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் ஃப்ளீட்ஸ் பிடிச்சாச்சு, பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பேக்கெட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஸ்லீவ் ஜாயின் பண்ணி சைடு பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக போயிடும். இந்த பேக்கெட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த விதமான மெஷர்மெண்ட்டுமே வந்து எடுக்க கிடையாது. ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் வந்து அப்படியே நமக்கு வந்து ஒரு சைடில் நமக்கு வைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனில் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். அதிகமாக வந்து இதில் எதுவுமே நான் வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்மளோட ஓன் இதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற கடைகளில் போய் வாங்குறப்ப நமக்கு வந்து அப்படியே வந்து 300 350 ஓவர்லாக்கோட வந்து அது ஒரு ரேட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஆனால் இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 1/2 hour தான் வந்து ஆச்சு. 1/2 hourக்கு உள்ளதாக வந்து ஆச்சு. அது ஃபஸ்ட்டு நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் 1/2 மணி நேரம் பக்கமாக ஆச்சு. 29 நிமிஷமாச்சு சரியா எனக்கு. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது நைட்டி ஸ்டிச் பண்ணும்போது அதை விட இன்னுமே வந்து கொஞ்சம் கம்மியான டைமிங் தான் வந்து ஆச்சு. இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையுமே டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுட்டேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நைட்டி ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் இதெல்லாமே சொன்னது என்னோட அளவுக்கு தான் சொன்னேன். நீங்கள் அந்த மாதிரி அளவு போடுறீங்க அப்படின்னா உங்களோட அளவு நைட்டி அந்த மாதிரி வச்சு போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக அளவு உங்களுக்கு எடுத்து அந்த அளவுல இருந்து நீங்கள் வந்து எதுக்கு எவ்வளோ வந்து லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன கால்குலேட் மாதிரி போட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக வரும். இப்போ உங்களோட மார்பு சுற்றளவு எவ்வளோ வருது, இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத எல்லாமே போட்டுட்டு அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 4 அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 inch ஆஃப் 2 inches இந்த மாதிரி ஒரு 2 inches நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லூஸ்க்கு வந்து சரியாக இருக்கும். 1 inch அப்படின்னு நம்ம அதை கூட கூட்டும்போது 4 பக்கமும் சேர்த்து நமக்கு 4 inch வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகும். நீங்கள் 1 inch வந்து உள்ளே பிடிச்சி தைக்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து விட்டுக்கலாம். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக 2 inches வந்து விட்டுருக்கேன். உள்ளே எனக்கு 2 inch அளவுக்கு வந்து நான் வந்து துணி வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கிறேன். ஏன்னா ஒரு வேளை இதை தண்ணியில் போட்டாலும் சிங்க் ஆச்சு அப்படின்னாலும் இல்லை ஒரு வேளை நமக்கு இது கொஞ்சம் பத்தலை அப்படின்னாலும் நம்ம இன்னுமே வந்து லூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நான் அதே மாதிரி கை வந்து ஒரு சைடு அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸி தான் நைட்டி ஸ்டிச்சிங் மெத்தடு. நைட்டியில் ஜிப் வச்சு தைக்கிறதோ அதே மாதிரி தான். நம்ம நார்மலாக எப்படி வந்து ஒரு ஃப்ராகுக்கோ இல்லை எதுக்காவது வந்து நம்ம சுடிதாருக்கெல்லாம் வந்து ஜிப் வச்சு அட்டாச் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அட்டாச் பண்ணணும். பட்டன் டைப்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். பட்டன் டைப் தைக்கும் போது நம்ம அது கடைகளில் தான் வந்து கொடுத்து பட்டன் அடித்து வாங்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதிகமாக அதை யூஸ் பண்ணுறதில்ல. அப்படியே அதையும் மீறி ஏதாவது பட்டன் டைப்பில் ஸ்டிச் பண்ணாலும் ப்ரெஸ் பட்டன் வச்சுருக்கிற அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. நம்ம இதை ஒரு பிஸ்னஸாக கூட வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு ஒரு தாட் இருந்தது. நமக்கு இப்போ வேலைகள் வந்து கம்மியாக இருக்குது, நமக்கு ஆர்டர்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து இப்போ நான் வாங்கின மெட்டீரியல் வந்து 1 மீட்டர் ₹50 வாங்கினேன். இதுவே வந்து நம்ம இன்னுமே கம்மி பண்ணி வாங்கலாம். நான் வந்து ஒரு 3 6 மீட்டர் தான் வந்து வாங்கினேன் 2 நைட்டிக்கு.
இதுவே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய மீட்டர்ஸ் வந்து தேவைப்படும். ஒரு குத்து மதிப்பாக ஒரு 100 மீட்டர் வாங்கணும் அப்படின்னா ஒரு இதுக்கு வந்து 3 மீட்டர் அப்படின்னா நமக்கு ஒரு 30 நைட்டிக்கு தான் வரும் அந்த 100 மீட்டர். அப்படி 100 மீட்டராக வாங்கும்போது நம்ம இன்னுமே லெஸ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து வாங்கலாம். இன்னும் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா அப்படி வாங்கும்போது நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறப்ப நம்ம கண்டிப்பாக இந்த நைட்டியை வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டிச்சிங் அமௌண்ட்டை வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கணும். நமக்கு வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படி ஆகுது, ஒரு 200 ரூபாய் இல்லைன்னா 150 ரூபாய் 300 ரூபாய் இந்த மாதிரி வந்து, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண நைட்டி எல்லாம் வெளியில் கடைகளில் எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு விட நீங்கள் ஒரு 10-20 கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி சைஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல், XXL அந்த மாதிரி நமக்கு வந்து, இல்லை ஒரு வேளை யூடியூப்பில் போட்டால் கூட எக்ஸ்எல் சைஸ் எவ்வளோ வரும், XXL சைஸ் எவ்வளோ வரும், XXL சைஸ் எவ்வளோ வரும், அந்த மாதிரி நம்ம வந்து சைஸ் தெரிஞ்சு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு வந்து இதை ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும், இன்னும் ஆர்டர்ஸ் எதுவுமே வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஒரு தொழிலாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதுவுமே வந்து நாளாக உங்களுக்கு வந்து நிறைய பேர் தெரிய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னா இவங்க வந்து நைட்டி ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட போனால் கிடைக்கும், அவங்க வந்து நல்ல மெட்டீரியலாக போடுவாங்க, இதுலேயும் நிறைய ப்ளஸஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து கடையில வாங்குற நைட்டி ரொம்ப பெரிய தையலா போட்டிருப்பாங்க, நம்ம வந்து கொஞ்சம் பக்கமா நெருக்கமான தையலா வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமருக்கு. அந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா வந்து சரியா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா தான் வந்து, நான் செய்யுங்கன்னு சொல்லலை, தேவைப்படுறவங்க இதை கூட நீங்கள் ஒரு தொழிலாக செய்யலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். செஞ்சு பார்க்கும்போது தான் அதில் லாப நஷ்டம் எவ்வளோ, நமக்கு வந்து எப்படி வருது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நைட்டியில் வந்து அவ்வளோ அளவுக்கு பர்ஃபெக்டே அப்படிங்கிறதே வந்து ஒரு விஷயமே வந்து கிடையாது. ஏன்னா நைட்டி வந்து நமக்கு லூஸ் ஃபிட்டிங் தான் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எப்பயுமே ப்ளவுஸ் மாதிரி வந்து இது வந்து கிடையாது. நம்ம வந்து ஸ்டிச்சிங் மட்டும் நமக்கு நீட்டாக இருந்தாலே வந்து போதும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட எல்லா ஒர்க்குமே முடிஞ்சது. கீழே பாட்டம் மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணால் போதும். நம்ம பாட்டம் வந்து எவ்வளோ 1 இன்ச்சுக்கு வேணுமோ இல்லை 1/4 இன்ச்சுக்கு வேணுமோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக இதோட அவுட்லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஒரு இது ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட ஃபிட்டிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு கரெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நான் வந்து இன்னொரு இதையும் வந்து ஸ்டிச் பண்ணினேன். அதுக்கப்புறமே டபுள் ஸ்டிச்சஸ் சைடில் எல்லாமே வந்து போட்டுட்டு, இல்லை இன்னும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கணுமா இல்லை டைட் பண்ணுமா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆவரேஜாக வந்து எடுத்த அளவில் வந்து ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு நைட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு இது இருக்குது, அதையும் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணும். மறக்காமல் வந்து ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் 2யுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. எனக்கு போட்டுக்கிறதுக்குமே வேர் பண்ணிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசன் இல்லைங்களா, அதனால தான். இது ஒன்றுக்கு பாக்கில் வந்து டிசைன் வச்சுருந்தேன். இதுக்கு வந்து ஒரு வீல மாதிரி வந்து டிசைன் வச்சுருந்தேன். இந்த சைடில் தான் வந்து பேக்கெட் கொஞ்சம் கோணையாக போயிடுச்சு. மற்றபடி வந்து நைட்டி ஓகே தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.